காற்றில் கரைந்ததடி கண்ணம்மா, என் கண்ணம்மா, நான் காணும் கனவெல்லாம் கண்ணம்மா. காற்றில் கரைந்ததடி கண்ணம்மா, என் கண்ணம்மா, நான் காணும் கனவெல்லாம் கண்ணம்மா. போற்றி புகழ வேண்டும் கண்ணம்மா, போற்றி புகழ வேண்டும் கண்ணம்மா. சக்தி காளியம்மன் அருள் கண்ணம்மா, சக்தி காளியம்மன் அருள் கிடைத்தது கண்ணம்மா, அவர்களுக்கு கிடைத்தது கண்ணம்மா. எனக்கு இல்லை, எனக்கு வீடியோ போட்டால் 4 வியூஸ் 5 வியூஸ் தான் வருது. கடவுள் ஏன்னா கருணை காட்டவில்லை இன்னும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். அதனால தான் இவ்வளோ பேரும் வந்து நின்று கரும்பை 6-7 கரும்பு செட்டாக வாங்கி வந்து அதை 2 பக்கமும் நல்லா கட்டி அந்த சோகையை மடக்கியும் கட்டி வச்சுக்கிட்டு தொட்டில் கட்டுறாங்க. தொட்டில் ஒரு வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி வாங்கிக்கிட்டு வந்து மஞ்சள் நினைச்சிக்கிறாங்க. சில பேர் மஞ்சள் நினைக்காமல் கூட இருக்காங்க. சக்தி காளியம்மன் கோயிலில் கரும்பு தொட்டில் வருங்க, கரும்பெல்லாம் நிறுத்தி வச்சிட்ருக்காங்களா. இப்போ அந்த கரும்பில் தொட்டில் கட்ட போகிறாங்க. கட்டி அவங்க குழந்தைங்கள எல்லாத்தையும் அதில் படுக்க வச்சு குறைஞ்சது 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் வேறு பக்கம் இருக்குது, இந்த இடமெல்லாம் வேறு ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி தொட்டில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை கரும்பில் மாட்டி விடுவாங்க, குழந்தைய படுக்க வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, இவ்வளவு பேர்னு கணக்கெல்லாம் வைக்க முடியாது. அது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரிஸ்டியாக போய்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே போகலாம். அப்புறம் பூங்கரகம் வந்து அதை அழகு ஜோடித்து அதை வந்து அந்த இடத்துல வச்சு ஜோடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா. அந்த சமயத்தில் இவங்க கரும்பெல்லாம் கட்டி குழந்தைய ரெடியாக, குழந்தைக்கு வேறு பாலை கொடுத்து அது கொண்டு போகணும், வெயில்லையே கூட்டிகிட்டு போகணும், வெயில் வேறு இப்போ. அப்புறம் அதனால் சில பேர் பாலை கொடுத்துட்டு இருந்தாங்க, பாட்டில் பால். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்க 10-15 வயசில் கூட இருந்ததுங்க. அது என்ன பண்ணும், எல்லாம் பசியோடு இருக்க முடியாதுல்ல. அது வந்து விரதம் இருப்பாங்க போல இருக்கு. பெற்றவங்களும் விரதம், குழந்தைங்களும் விரதமாக இருப்பாங்களாட்டிருக்கு. இது ஏறக்குறைய 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் கோயிலுக்கு போக 12 மணி ஆயிரும். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோவில் வேறு வந்து இறங்குனாங்க ஒரு செட்டு. இப்போ பாருங்கள், வேஷ்டி கட்டவும் போய்கிட்டே இருக்கா. அது இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு வேறு மொத்தமாக கொடுக்குது ஒரு அம்மா. பாவம் என்ன பண்ண போது, தொட்டில் போட்டு ஆட்டுறதுக்கு எதுக்கு அத்தனை மொத்தம் கொடுக்குது தெரியல, வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தான் கடவுள் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றின ஒரே காரணத்தினால தானே இவ்வளோ பேரும் வந்து கரும்பு தொட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு பக்தி, அவ்வளோ அருமையான ஒரு சக்தி. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த காட்சியை கண்டால் அந்த நம்பிக்கை கூடுதலாக வரும். ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாங்களா ஒரு செட்டு. கோயிலிருந்து தான் நடந்து வந்தோம், அங்கே வர முடியலனாலும் இங்கே ஆட்டோவில் வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. தொட்டில் கட்டுறாங்க பாருங்கள். ஆனால் அப்படி லென்த்தாக கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகிடுது. கரும்பை வந்து தூக்கிக்கிட்டு போகல தொட்டில் கீழே மோதுது, குழந்தைங்க நிலத்தில் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து மறுபடியும் அவுத்து கட்டி வர்றதுக்கெல்லாம் டைமே இல்லை. அப்படியே பறக்க போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயுமே லேட் ஆகிடுது. குழந்தைங்கள்லாம் பசியோடு இருக்குது. அங்கே வேறு உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொருத்தராக தானே உள்ளே போகிறதா இருக்குது. கரும்பு போய் வளைச்சி கொண்டு போகிறதுக்கே கிட்டிக்குள்ளே கொஞ்சம் சிரமம் தான். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அங்கேருந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு சக்தி கரகம் ஜோடிக்கிறாங்க. இப்போ கரகம் ஜோடித்து இவங்க எடுத்து தலையில் வச்சு சாமி போகும்போது கரெக்டாக அவங்களும் கரும்பு கட்டி தொட்டியெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்கல்ல, கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு. எடுத்து வச்சுட்டெல்லாம் படப்படன்னு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட நிற்கிறது இல்லை, எல்லாம் ரெடியாக இருக்குது.
அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்து நிழல்ல தான் சில பேர் நின்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் நின்னேன். அப்படியே அந்த மரத்தை எடுத்தேன். அங்கே வேறு சூப்பராக இருக்கா அந்த மரம். அந்த மரத்து அடியில் நின்றுட்டுருக்குறேன் நான். இங்கே கீழே வந்து அவங்க பாருங்கள் கரகம் ஜோடிச்சிட்டாங்களா, கெட்ட முடிச்சிட்டாங்க. வேலை முடிஞ்சது. இப்போல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புவாங்க. அது நைட்டு அக்னிகரகம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து இதில் வந்துகிட்ருக்கோம் பாருங்கள். அப்படியே வழி அந்த வீடியோ